நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி கார் தண்ணீர் லாரியின் மீது மோதிய விபத்தின் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இந்த விபத்து குறித்தான தகவல்களை செய்தியாளர் யவனச்சோழன் வழங்கிட நாம் கேட்கலாம். யவனச்சோழன் வணக்கம். இந்த கார்ல எத்தனை பேர் பயணம் செஞ்சாங்க, அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது, முழு விவரங்கள் என்ன யவனச்சோழன்? வணக்கம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து பள்ளிப்பாளையம் நோக்கி தனியார் காகித ஆலை சாலை வழியாக சுமார் 40 வயது மதிக்கத்தக்க கணவன் மனைவி இருவரும் ஆம்னி காரில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது அம்மன் நகர் என்ற பகுதியில் அருகே வந்தபோது ஆம்னி கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளிப்பாளையம் சாலையின் எதிர்ப்புறம் திருச்செங்கோடு நோக்கி சென்றிருந்த தண்ணீர் லாரியின் முன்பகுதியில் பயங்கரமாக மோதி வாகனம் திரும்பி நின்றது. இதில் காரில் பயணித்த இருவரும் கால்கள் சிக்கிக் கொண்ட நிலையில் ரத்த காயங்களுடன் காரில் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். இதனை அடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஆம்னி காரில் இருந்து இருவரையும் வெளியேற்றும் முயற்சியாக கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு ஆம்னி காரின் முன்பகுதியை இரண்டாக பிளந்து கணவன் மனைவி இருவரையும் மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி யவனச்சோழன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.